கடந்த முறை நாம் தியானித்த பகுதி ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. இப்போ யெகோவா ஈரே என்று சொன்னால் கர்த்தர் பார்த்துப்பார். புதிய வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா அவர் பார்த்துப்பார் என்கிற இந்த வருடத்தை என்னதுங்க நாம் துவங்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். இயல்பாக புதிய வருடங்கள் புதிய எதிர்பார்ப்புகளோடு புதிய வாய்ப்புக்காக காத்திருக்கிற மக்கள் இந்த வருஷம் இதை செஞ்சிடலாம், இந்த வருஷம் இதை திட்டம் பண்ணலாம், இந்த வருஷம் எப்படியாச்சும் இதை முடிச்சிடணும், அல்லது ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளோட நம்ம என்ன பண்றோங்க ஒவ்வொரு வருடத்தையும் நாம் கடந்து வருகிறோம். அப்படி நாம் பார்க்கிற போது சில சமயம் நம்முடைய வாழ்க்கையில இங்க உலகத்துல சொல்லுவாங்க, சில நன்மைகள் வாசல்ல வந்து தட்டுகிற பொழுது, சரியா பயன்படுத்த நடத்துறேன், சில நன்மைகள் வாசல்ல வந்து தட்டுகிற பொழுது நாம் திறக்க வேண்டும், இல்லாட்டி அந்த நன்மை போயிடும் அப்படின்னு சொல்லி. கரெக்டா? ரைட். சில சமயங்கள்ல இப்படி வாசித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம் இல்லையா? பாதையை தேடாதே, பாதை உருவாக்கு இல்லையா? You will not get anything opportunity. Sometimes you may not get anything opportunities. You have to create opportunities. புதிய வருடத்தில் எனக்கு எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அப்படின்றது ஒன்று இருந்தாலும் கூட வேதத்தில் வாசிக்கிற போது சில சமயங்கள் என்னதுங்க அதை நாம் உருவாக்க வேண்டியதானதுங்க இருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒரு கிருபை எப்போதுமே நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. லவோதிகா சபைக்கு எழுதுகிற போது இப்படி நாம் வாசிக்கிறோம். லவோதிகா சபைக்கு அப்படி ஒரு புத்தகம் இருக்குல்ல, ரோமர் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிற போது அப்படி ஒரு நிறுவனம் இருக்குது. ரைட்டா? இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு அதை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனோடும் என்னோட இருந்துங்க, அவனும் என்னோட இருந்துங்க போஜனம் பண்ணுவான். அப்ப பல சமயங்கள ஆல்வேஸ் இருந்துங்க நான் வாசற்படி நின்று தட்டுகிறேன். நாம் அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறோமா? தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு எப்பொழுதுமே இருந்துங்க தொடர்ந்து இருந்துங்க நம்மளை தட்டிக்கிட்டே இருக்குது. நம்ம இருதயத்தை எந்த அளவுக்கு அதை நம்ம ரிசீவ் பண்றோம், அவர் நம்மோடு இருந்துங்க ஃபெலோஷிப்பா இருக்கணும். இங்க நான் அவரோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லி கொடுத்துங்க, ஸ்பீக்கர் போடுதுங்க ஃபெலோஷிப், ஐக்கியத்தை கொடுத்து பேசுகிறது. அப்போ கர்த்தருக்கு நமக்கு இருந்துங்க ஒரு ஐக்கியம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவர் தட்டுகிற போது இருந்துங்க நாம் திறக்க ஆயத்தமா இருக்கிறோமா இல்லையா? கொஞ்சம் தட்டுட்டோம், கொஞ்சம் நான் பிஸியா இருக்கேன். ஆமா. அப்போ வாய்ப்புகளுக்காக எதிர்பார்ப்புகளுக்காக காத்திருக்கிற நமக்கு பல சமயங்கள்ல இருந்துங்க தட்டப்படுகிறது. அது ஆவிக்குரிய நன்மைகளா இருக்கலாம், பூமிக்குரிய நன்மைகளா இருக்கலாம். தட்டுகிற போது செவி கொடுக்கிறோம், நாம கவனிக்கணும். ரைட். அப்படி ஒரு சம்பவத்தை தான் இந்த நாளில் நம்ம பார்க்க போறோம். இந்த சம்பவம் ரொம்ப என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத இருந்துங்க ஒரு சம்பவம் தான். மார்க் 2ஆம் அதிகாரம். If I'm not wrong, என்னுடைய 2வது ஜாப், என்னுடைய ஆபீஸ் வந்து பீச் ஒட்னாப்புல இருக்கும். 1999. அப்போ எனக்கு சாயங்காலம் சீக்கிரம் முடியும். எங்களுக்கு அப்பெல்லாம் வந்து கரெக்டா 5:30 பூட்டிடும் ஆபீஸ். அப்போ எனக்கு பீச்சுக்கு போற பழக்கம் உண்டு. அப்போ சீரணி ரகம்னு ஒன்று இருந்துச்சு.
2003 இடிச்சிட்டாங்க. பேரின்ப பெருவெல்லாம் அங்கே தான் நடக்கும். நிறைய கிறிஸ்டியன்ஸ் மீட்டிங் இங்கே நடக்கும். 2002 இருந்துங்க ஒரு ஆன்டி கன்வர்ஷன் லா வந்துச்சு, மதமாற்ற தடை சட்டம் வந்துச்சு. இப்போ 2003 இருந்துங்க ஒரு நைட்டை இடிச்சிட்டாங்க. ஏன்னா இங்கே நிறைய மீட்டிங் போடுறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு 2003 இடிச்சிட்டாங்க. இப்போ 1999 அப்படி ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கினுடைய டினாமினேஷன் மீட்டிங் தான். அது முடிஞ்சிருச்சு. அதை முடிஞ்சிட்டு நான் பல சமயம் உங்களுக்கு வேற நான் சொல்லியிருப்பேன் இதை. அப்போ ஒரு சம்பவம் அங்கே வந்து என்னன்னா, அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பகுதி வாசிக்கப்படுகிறது. ஸோ அதனால என்னோட முடியாதுங்க சம்பவம். ஓ, இந்த வசனத்தை இப்படி கொடுக்கலாம் என்று தான் இருந்துங்க ஒரு ஒரு கருத்தியல் சொன்னாங்க. நம்ம வேதத்தினுடைய பாடத்தை படிச்சுட்டு இருந்துங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு சொல்றாங்க, ருசிகரமா இருக்கும். ரைட்டா? ஓ, வசனத்தை இப்படி கூட பேசலான்றது இருந்துங்க. அன்னைக்கு நான் கேட்கிற போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஓ, இப்படி கூட நல்லதா இருக்குது இந்த வசனம், இப்படி கூட பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி. சரி, மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல, அதாவது 2ஆம் அதிகாரம் போறதுக்கு முன்னாடி என்னுடைய பேக்ரவுண்ட் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1ஆம் அதிகாரத்துல ஸ்டார்ட் ஆகுது. 1ஆம் அதிகாரத்துல அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எங்க போறாரு அப்படின்னு சொன்னா, நம்முடைய கப்பர்நகூமுக்கு போறாரு. அது நம்முடைய பேதுருடைய இன்லாஸ் இருக்கிற வீடு, மாமியார் வீடு. ரைட்டா? ஓ, பேதுருடைய மாமிக்கு சுகம் இல்லை. 30ஆம் வசனத்துல வாசிக்கிறேன். அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தாள். மாமின்னு சொல்லும் போது பல சமயங்களில் பீப்புள் ஆர்கியூ. பேதுரு வந்து சிலர் இருக்காங்க, பேதுரு வந்து கல்யாணம் ஆல, அவர் தான் ஃபர்ஸ்ட் போப்பு, அவர் கல்யாணம் ஆல அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இந்த வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, பேதுருவினுடைய மாமி அப்படின்னா இருந்துங்க. தமிழ்ல மாமின்னு சொன்னா ஆங்கிலத்தில் மதர் இன் லா தான் போட்டிருக்கோம், கவனிச்சா தெரியும். பேதுரு கல்யாணம் ஆயிடுச்சு. ரைட்டா? ஆமா, ரைட். ஒரு இடத்துல என்னதுங்க, நிறைய இடங்கள் நிறைய ஆதாரம் இருக்குது. பட் இந்த இடத்த சொல்லும்போது இல்ல அது மாமினா வந்து ஆண்டி அப்படின்னு வாதிடுற மக்கள் இருக்கிறாங்க. ஆண்டி கிடையாது, இட்ஸ் மதர் இன் லா தான். ரைட்டா? அவர் வந்து என்னதுங்க, ஜுரமாய் கிடந்தால் உடனே அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவர்களுக்கு பணிவிடை செய்தார். இப்படி செஞ்சு விடுகிற போது இயேசு கிறிஸ்து நிறைய பேர் இருந்துங்க அங்க ஒரு 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 குஷ்டரோகியை சுகப்படுத்துறார். 40ல இருந்து நீங்க வாசிக்கிற போது ஒரு குஷ்டரோகியை சுகப்படுத்துறாரு. சுகப்படுத்தினவர் சொன்னாரு, நீ இது யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் போய் என்னதுங்க சொல்றாரு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லுவாரு, ஆசாரியன்ட்ட போய் என்ன பண்ணுங்க, நீ காட்டு. ஏன்னா வந்து இவருக்கு குஷ்டரோகம் சுகமாயிடுச்சுன்றது யார் தான் சொல்லுங்க, ஆசாரியன் தான் சொல்லணும். பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாண சட்டம். அதனால இயேசு கிறிஸ்து என்ன சொல்வார்னா, நீ ஆசாரியன்ட்ட மட்டும் போய் காட்டு, வேற யார்ட்டையும் சொல்லாத. ஆனா இவர் என்னதுங்க ஊர் பூரா டமர் அடிச்சிருவாரு. அதனால என்ன ஆகும்னா, இயேசு கிறிஸ்துவால அங்க இருக்க முடியாது, அவரு கிளம்பிடுவார். கிளம்பிட்டு சில நாளைக்கு பிற்பாடு திரும்பி இந்த பகுதிக்கு வரார், கப்பர்நகூமுக்கு வரார். அதுதான் இந்த மார்க் 2ஆவது அதிகாரம். அப்போ இந்த பேக்ரவுண்ட் என்னன்னா, இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அங்க ஒரு அற்புதம் பண்ணிருக்காரு. கொஞ்சம் மேல வாசல பிசாசெல்லாம் துரத்தி இருக்கிறாரு. அதை மக்கள் பார்த்திருக்கிறாங்க. அப்போ அவரால் என்னதுங்க வெளியரங்கமா என்னதுங்க அவரால் நடக்க முடியல. 45ஆம் வசனம் மார்க் 1:45, அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ண தொடங்கினான். அதனால் அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்கூடாமல் வெளியே வனாந்திரமான இடங்களில் தங்கியிருந்தார். எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் அவரிடத்துல வந்தார்கள். அப்போ அதனால அவரால் அந்த பட்டணத்துக்குள்ள இருக்க முடியல. அந்த அளவுக்கு ஜனக்கூட்டம் அவரை ஃபாலோ பண்ணிடுச்சு. நல்லா இங்க கவனிக்கணும், இயேசு கிறிஸ்து நான் அற்புதம் பண்ண போறேன் வாங்க அப்படின்னு கூப்பிடல. ரைட்டா? இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை அவர் போய் உலகத்துக்கு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி நடக்கல. நாங்க அற்புதம் பண்றோம் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்ல சொன்னாரு இல்லையா? இன்னைக்கு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ இங்க நீங்க கவனிக்கிற போது இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு பெரிய அங்க ஒரு சுகத்தை கொடுத்தாரு. அதை சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு, அவர் போய் சொல்லிட்டாரு. அது நிமித்தமாக அவர் அந்த பட்டணத்துக்கு இருக்க முடியாம வனாந்திரத்துக்கு போயிட்டார். சில நாளைக்கு பின்பு 2ஆம் அதிகாரம் இப்படி தொடங்குது. சில நாட்களுக்கு பின்பு அவர் இல்லையா, ஆமா, மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு. இப்போ இதுதான் பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா, ஜனங்கள் கேள்விப்பட்டு என்ன பண்றாங்க, எல்லாரும் என்ன பண்றாங்க, அங்க வர்றதை நாம் பார்க்க முடியும்.
எங்க இயேசு கிறிஸ்து இருந்தா எப்படி மக்கள் இருக்கிறார், அவரிடத்திலிருந்து ஏதாவது நன்மையை பெற்றுக்கொள்ள முடியுமா என்பதற்காகவும் அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்காகவும் ஒரு கூட்டம் வருகிறது. நீங்க அதை கேள்வி அந்த வசனத்தை நீங்க 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடமிட போகாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள், அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் என்ன பண்றாருன்னா எல்லாருக்கும் வசனத்தை டீச் பண்ணிட்டே இருக்கிறார். இதுதான் சூழ்நிலை. ஆனா இவங்க இப்படி இருக்கு பேரலா என்ன குரூப் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் இதை நான் பதிவு பார்க்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்து கொண்டிருக்கிற பொழுது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. இயேசு கிறிஸ்துவனுடைய பிரீச்சிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவர் சுகப்படுத்தும்படியாக அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. ஆனா இன்னொரு குரூப் இருக்குது. யாருன்னா பரிசேயர்கள் இல்ல நியாய சாஸ்திரம் உட்கார்ந்துக்கிறாங்க. அவங்க எப்ப வந்தாலும் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது பிரச்சனைக்காக உட்கார்ந்து இருக்கிற ஒரு குரூப். ரைட்டா? ரைட். இதுதான் சூழ்நிலை. இப்போ அடுத்த வசனம், அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். 4 பேர் என்ன பண்றாங்க, திமிர்வாதக்காரன். அப்ப திமிர்வாதக்காரன் அப்படின்னு சொல்லும் போது என்னதுங்க இல்லையா? ஆமா, மார்க்கு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கரெக்ட். எழுந்து நடக்க முடியாத அளவுக்கு ஒரு மனுஷன் இருக்கிறார். எனக்கு அல்லது வேதத்தில் அந்த பதிவு கிடையாது, அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி பதிவு கிடையாது. 4 பேர் தூக்கிட்டு வராங்க. சரியா? அவருடைய சிநேகிதர்கள் இல்ல, பாசமா தூக்கிட்டு வராங்க. என்னதுங்க, உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்க என்ன பிரச்சனைனா, உள்ள போக முடியல. என்ன போக முடியலங்க, ஃபுல்லானதுங்க மக்கள் ஜனக்கூட்டம் திரளா இருக்கிறார்கள். கரெக்டா? ஜனக்கூட்டம் திரளா இருக்கிறாங்க. இட் இஸ் கம்ப்ளீட் ரோட் பிளாக்ட். என்ன பண்ணலாம், சரி எப்படி முடிச்சுட்டு அவர் என்னதுங்க இந்த வழியா தான் வரணும், காத்திருக்கலாம். கரெக்டா? அல்லது இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், என்ன தெரியுங்க, இப்படி ஒருத்தர் வெளியே காத்திருக்கிறாரு, அவனை உள்ள அனுப்புங்க அப்படின்னு சொல்லலாம். கரெக்டுதானே? ஏன்னா அவங்க விசுவாசமா வந்திருக்கிறாங்க. என்ன வந்திருக்கிறாங்க? அப்போ முதல்ல என்னன்னா, உங்க விசுவாசமா கொண்டு வரும் கூட உள்ள கொண்டு முடியல என்பதுதான் முதல்ல நான் பார்க்கிறோம். அந்த கதவுகள் அடைக்கப்பட்டது. பல சமயங்கள்ல நாமும் கூட எதிர்பார்த்து தேவனிடத்துல பல காரியங்களுக்காக ஜெபிக்கிற போது தேடுகிறது, பல சமயங்கள்ல கதவுகள் இப்படி அடைக்கப்பட்டிருக்கும். கதவு அடைகளை சுத்தி மக்கள் நிற்கிறாங்க. நம்மளால போக முடியாத அளவுக்கு, அவர்கிட்ட போக முடியாத அளவுக்கு ஆல்வேஸ் ஹர்டல்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அது நபர்களா இருக்கலாம், இங்க நபர்கள், இங்க நம்முடைய ஆசைகளா இருக்கலாம், நம்முடைய தேவைகளா இருக்கலாம், நம்முடைய சுபாவங்களா இருக்கலாம், நம்முடைய எண்ணங்களா இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் என்னன்னா, நம்மை அவரிடத்தில் சேர்வதற்கு, நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு தடையா இருக்கும். அவங்க ஃபர்ஸ்ட் பாருன்னா அவங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்றது புரிஞ்சு போச்சு. அவங்களுக்கு உள்ள போக முடியல, அந்த அளவுக்கு ஜனக்கூட்டம். வாய்ப்பு இல்லைன்னா அடுத்த பாயிண்ட், வாய்ப்பை உருவாக்க வேண்டும். அவங்க அங்க காத்து இல்ல, திரும்பி போயிடல, வெயிட் பண்றாரு, வந்து சுகப்படுத்த கூடாதா என்று புலம்பல. மாறாக அந்த 4 நபர்களும் ஒரு புதிய they created an opportunity. என்ன கிரியேட் பண்ணாங்க? அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணாங்க. கீழே இருக்க கதை அதாவது அடைக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. இட்ஸ் நாட் பிசிக்கல். போக முடியாத திரளான கூட்டங்கள் இருந்து, அப்போ போய் தான் ஆகணும்ன்றது முடிவு பண்ணிட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில எப்பவுமே அதுதாங்க. ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா,
he will find ways and means to achieve that. உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு காரியத்தின் மீது ஈடுபாடு இருந்ததுன்னா, உணர்வு இருந்ததுன்னா, அது பூமிக்குரிய காரியமா இருக்கலாம் அல்லது ஆவிக்குரிய காரியமா இருக்கலாம் இல்லையா? எதுவா இருந்தாலும் முதல்ல உங்களுக்கு செய்யணும் அப்படின்னு உணர்வு இருந்துச்சுன்னா அதை செய்வதற்கு நீங்கள் எப்படியாவது வழி தேடுவீர்கள். மழை பெய்யுது, போலாமா அப்படின்னு யோசிச்சா முடிஞ்சு போச்சு. கரெக்டுதானே? ஆல்வேஸ் இப்படிதான். எப்போதுமே நம்முடைய வாழ்க்கையில எதிர்ப்புகள் தடைகள் இருக்கிற பொழுது நம்ம சோர்ந்து நம்முடைய முடிவுல மனசுல சோர்ந்துட்டோம் சொன்னா அப்புறம் போவது கஷ்டம். இஸ்ரவேல் மக்களை குறித்து பேசுகிற பொழுது அவர்கள் தங்கள் இருதயத்திலே எகிப்துக்கு திரும்பி அப்படின்னு சொல்றார் வசனம். எப்போ அவங்க ஹர்டல்ஸ் நினைச்சாங்களோ, வசனம் சொல்லுகிறது அவர்கள் தங்கள் இருதயத்தில் என்ன பண்ணாங்களா, எகிப்துக்கு திரும்பிட்டாங்க. பிசிக்கலா டர்ன் ஆல, மனசளவில் என்ன பண்ணாங்க. அதனாலே என்ன ஆயிடுச்சுங்க, அவங்க தொடர்ந்து என்ன பண்ணாங்க, புலம்ப ஆரம்பிச்சாங்க, முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. அதனால என்ன ஆச்சுன்னா அந்த 40 வருஷத்துல கிளம்புன 6,03,550 பேர்ல 6,03,548 பேர் செத்து போயிட்டாங்க. 2 பேர் தான் போனாங்க, யோசுவாவும் காலேபும். ஏன்னா அவன் மனசு முதல்ல என்ன, அவனுக்கு மனசு கிடையாது, டேர்ன் ஆயிட்டான், எகிப்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி. என்ன சொல்றேன்னா நமக்கும் வாழ்க்கையில் இருந்துங்க பல தடைகள் வரும் இல்லையா? நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியும் நினைக்கிற பொழுது நிறைய எதிர்ப்புகள் இருந்துங்க வரும், நிறைய ஜனக்கூட்டம் இருந்துங்க நிற்கும் போக முடியாத அளவுக்கு. அப்போ நாம் வழியை என்னதுங்க உருவாக்க வேண்டும். இவர்கள் உருவாக்குனாங்க நமக்கு தெரியும் இல்லையா? ரைட். 4ஆம் வசனத்துல ஜனக்கூட்ட நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கை இருந்துங்க இறக்கினார்கள். என்ன பண்ணாங்க? ஓட்டு மேல ஏற பிரிடா இறங்கினா அவனை கருதுன எவ்வளவு எதிர்ப்பு வந்திருக்கான். ஏன்னா மேல ஏற நம்ம சொல்லுவோமா இல்லையா? சுத்தி இருக்க எவ்வளவு கூட்ட பேர் சொல்லியிருக்கோம், டேய் லூசுங்களா, ஏன்னா பைத்தியங்களா, ஏன்னா மேல ஏறீங்க இல்லையா? டேய் உங்களுக்கு ஓட்ட பிரிக்கிறாங்களா சொல்லுவாங்க இல்லையா? ஓட்ட பிரிங்கன்னு சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. எவ்வளவு எதிர்ப்புகள் இருக்கும், ஓட்ட பிரிச்சாங்க. அது அவருடைய விசுவாசத்துடைய இருந்துங்க முயற்சி. தருவாரு வருவாரு செய்வோம் அப்படின்னு வெளியே உட்காரல, முயற்சி செய்தார்கள். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இங்க இருக்கிற ஆல்மோஸ்ட் அனைவருமே இப்படி தேடினவர்கள் தான் நம்ம நீங்க இங்க உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க வீட்லயே உட்கார்ந்து இருந்தா உங்களுக்கு இந்த சத்தியம் வரல. யோசிச்சு பாருங்க, எப்படி தேடினீங்கன்னு யோசிச்சு பாருங்க. தேடினதுனாலதான் என்ன பண்றீங்க, இங்க உட்கார்ந்துருக்கீங்க. அப்போ எப்பொழுதுமே தேவனுடைய சத்தியமும் தேவனுடைய நன்மையும் பாவ மன்னிப்பும் நமக்கு கிடைக்கணும்னா தேடுதல் இருக்கணும். என்ன தேடுதலுங்க? அவரை குறித்தானதுங்க தேடுதல் இருக்கணும். அவங்க எதை குறித்து யோசிக்கல, சுற்றி இருக்கிற எந்த என்னதுங்க சூழலை குறித்து யோசிக்கல, வீட்டுக்காரன் என்ன சொல்லுவான்னு யோசிக்கல. கடுதுனே வீட்டுக்காரன் அந்த வீடு ஒருத்த வாடுற வீடு வசனம் அப்படிதான் சொல்லுது. யாரோ தங்குற வீடு பிரிப்பாங்களா? they were so desperate, எப்படியாச்சும் இயேசு கிறிஸ்து போயிடணும். எப்போதெல்லாம் இந்த டெஸ்பரேட் இருக்குதோ நம்ம வாழ்க்கையில நாம் கண்டிப்பாக நாம் கண்டடைவோம். பாருங்க, அந்த திமிர்வாதக்காரனுக்கு இருந்தா பரவாயில்ல, கூட இருந்த 4 பேருக்கு இருந்துச்சு. திமிர்வாதக்காரனும் சைலண்டா இருந்தான். டேய் என்னடா என்ன தூக்குறீங்க, ஏன் மேல தூக்குறீங்க, டேய் ஊந்த போறா. he was silent. கரெக்டா? இருக்கிறார்கள். என்ன சொல்றேன்னா வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணல, அவங்க திரும்பி போயிடல. நம்முடைய வாழ்க்கையில வேணும் ஒரு காரியம் சாதிக்கணும் நினைச்சா என்ன பண்ணுங்க, நம்மளால சாதிக்க முடியும். கர்த்தர் நமக்கு அந்த விசுவாசத்தை பார்க்கிறார். இதே மாதிரி சமம் உங்களுக்கு தெரியும், சகையு கரெக்டா? குள்ளமான மனுஷன் விஷயம். அவன் 2
தலைவனா இருந்தாலும் சொன்ன பேச்சு கேட்க மாட்டோம், இல்ல ஐஸ்வர்யா இருந்தாலும் சொல்ல பேச்சு கேட்க மாட்டோம். கேடுனே எனக்கு தெரியும் அப்படின்னுவோம். ஆனா ரெண்டுமே அவரு. இயேசு கிறிஸ்து போனாரு, அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவர் வாஞ்சியா இருந்தார். என்ன பண்ணாருங்க? அப்பா கொஞ்சம் 4 பேர் விட்டு தலை சொல்லு, அவர் வர சொல்லு. இல்ல, தான் ஒரு தலைவர் என்பதையும் தான் ஒரு ஐஸ்வர்யம் மறந்து ஒரு காட்டாத்தி மரத்தில் இருந்துங்க குடுகுடு மேலே ஏற்றார். யூ ஹாவ் டு கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துங்க டு ரீச் காட். நீங்கள் தேவனுடைய காரியத்தை செய்யணும், தேவனுக்காக நீங்கள் பணிகளை செய்யணும்னா யூ ஹேவ் டு இருந்துங்க பிரேக் இருந்துங்க ரெகுலர் ஸ்ட்ரீம் இல்லையா, ரெகுலர் இருந்துங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ். யூ ஹேவ் டு இருந்துங்க பிரேக் தட். அதுதான் நம்முடைய விசுவாசம். நீங்கள் அந்த விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் அந்த முயற்சி இருக்கும். இதுல எவ்வளவு பிரயாசம் யோசிச்சு பாருங்க. இன்னொருத்தன் வீடு தூக்குறது எவ்வளவு கஷ்டம், எதுவுமே யோசிக்கல, 4 பேரும் சேர்ந்து மேல தூக்குனாங்க, உள்ள இறக்கிட்டாங்க. அப்ப ரெண்டாவது நாம் பார்க்கிறது என்ன, முதல்ல நமக்கு தடைகள் இருக்கும். அப்ப தடைகள் இருந்தா நாம் விசுவாசத்தினாலே புதிய முயற்சிகளை புதிய வாய்ப்புகளை நாம் தேட வேண்டும். தேடுகிற போதுதான் நமக்கு பலன் இருக்கிறது. இந்த 2 ஏரியா நீங்க பார்க்கலாம். நான் அப்படியே உட்கார்ந்து இருப்பேன், கர்த்தர் எனக்கு ஏதாவது செய்வாரா? What we are doing in our life to reach God. பெற்றுக்கொள்வதற்காக நாம் என்ன செய்யறோம்? அதாவது உலகத்திலே ஒரு காரியம் சொல்றாங்க, முயற்சி திருவினையாக்கும்னு சொல்றாங்க. கரெக்டா? should keep on trying. ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். நம்ம ட்ரை பண்ணல அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம சோர்ந்து போயிட்டோம், நமக்கு இன்ட்ரெஸ்ட் அர்த்தம். அல்லது இங்க சொல்லும் போது விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். அதாவது கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க அவர் ஓமையை சொல்றார். பட் மெனி டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, நம்ம டயர்ட் ஆயிடுவோம், சோர்ந்து போயிடுவோம், தானா நடக்கணும் எதிர்பார்ப்போம் இல்லையா? இல்ல இல்ல, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அவரிடத்து நாம் நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு நாம் என்ன செய்யறோம்? அப்போ வேதாம என்ன எதிர்பார்க்குதுன்னா, கண்டிப்பாக நம்முடைய விசுவாசம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணப்படணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. கிறிஸ்துக்குள்ள வந்ததுக்கு பிற்பாடு முன்பாக யாரெல்லாம் தேடுகிறார்களோ, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் சொல்றாரு, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 27 வாசிக்கிற பொழுது, கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகியும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. என்ன சொல்றா? தடவியாகியும் கண்டுபிடிக்கணும், அந்த முயற்சி நம்ம கிட்ட இருக்கணும். அப்படிதான் அந்த சிஸ்டத்தை வச்சிருக்கிறார். கீழே சொல்லுகிற போது, ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைகிறோம், அசைகிறோம், இருக்கிறோம், அப்படியே உங்கள் புலவர்கள் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்களே. அப்ப என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, நாம முயற்சி பண்ணணும். நம்முடைய விசுவாசம் காண்பிக்கப்பட வேண்டும். எப்படியெல்லாம் இல்ல, எப்படியெல்லாம் நீங்கள் அவருக்கு பிரியமா இருக்க முயற்சி செய்கிறீர்களோ, அதுல you have to put your efforts. நான் விசுவாசமா இருக்கேன்னு வாயில சொல்றது கிடையாது இல்லையா? என்ன முயற்சி பண்ணோம் இல்லையா? ஒரு இடம் போனோம், ஒரு டெஸ்டினேஷன் போனோம், எனிதிங் இல்லையா? அப்போ போனோம் டிசைட் பண்ணிட்டோம்னா அதற்கு உண்டான முயற்சியை நம்ம என்ன பண்ணுங்க, கண்டிப்பா எடுப்போம். அது உண்டான பொருளாதாரம் இல்லையா, பிரயாண தூரம், டிக்கெட்டு இல்லையா, இப்படி எல்லாத்தையும் நம்ம யோசிப்போம். போகணும்னு ஒரு சிந்தை இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம பிரயாசப்படுவோம். போனா போலாம், எல்லாரும் சொல்றாங்க பரலோகம் இருக்குன்னு, நானும் நம்புறேன். முயற்சி பண்ணி பார்ப்போம், சும்மா போவோம், போற மாதிரி போவோம், நம்மளால முடிஞ்சதை ட்ரை பண்ணுவோம். இல்ல அப்படிலாம் போக முடியாது இல்லையா? நம்மளால எவரெஸ்டுக்கே போக முடியாது, தெரியல உங்களுக்கு? எவரெஸ்ட் மேலேயே போக முடியாதுங்க. அவ்வளோ ஆயத்தங்கள் வேணும், அவ்வளோ பர்மிஷன் வேணும், அவ்வளோ என்னதுங்க பிசிக்கல் ஃபிட்னஸ் வேணும், அவ்வளோ மென்டல் ஃபிட்னஸ் வேணும். அதெல்லாம் உங்களுக்கு நீங்க எவரெஸ்ட் மேலேயே ஏற முடியாது. அப்புறம் எங்க பரலோகம் ஏறுறது
கடுன என்ன முயற்சி செய்யணும்? வாட் வி ஆர் டூயிங் இன் அவர் லைஃப். நான் கம்ஃபர்டபுளா என் லைஃப் நான் லீட் பண்ணுவேன். ஞாயிற்றுக்கிழமை 6வது அட்டன் பண்ணுவேன். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா பரலோகம் போயிடுவேன் அப்படின்னா இருந்துங்க கருதுன. வாட் வி ஆர் டூயிங், என்ன செய்கிறோம்? உண்மையிலேயே பரலோகம் போகணுமா? அப்ப கஷ்டப்படணும், பிரயாசப்படணும். என்ன பண்ணணும்? இருந்துங்க முயற்சிகள். அந்த 4 பேருக்கு என்ன தேவைங்க? நல்லா மனசுல பதிஞ்சிருந்துச்சு, ஏசு கிறிஸ்துவுக்கு போயிட்டே இருந்துங்க சுகம் உண்டாயிடும். 4 பேர் என்ன பண்ணாங்க? போனாங்க. இந்த உலகத்தில் அப்படிதானே, எந்த உறவுகள் நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணுங்க, இதுதான் இருங்க. எந்த உறவுகள் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த வேணும் முதல்ல நினைக்கணும். கரெக்டா? அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் நம்ம நினைச்சா நம்ம என்ன பண்ணுவாங்க, அது உடையாம இருப்பதுக்காக நீங்க முயற்சி செய்துட்டு இருப்போம். கரெக்டா? இருந்தா இருக்கிட்டு போனா போட்டு அப்படின்னா எந்த உறவும் நிக்காது. ஈவன் அண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இல்லையா? ஒரு கணவனும் மனைவியும் இணைந்து சமாதானமாய் சந்தோஷமாய் வாழணும் நினைச்சாங்கன்னா வாழணும் என்ன பண்ணுங்க, 2 பேரும் நினைக்கணும். அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு ஆளாச்சும் நினைக்கணும். அப்பதான் அந்த உறவு நிற்கும். அப்ப அந்த ஒருவர் என்ன பண்ணுவாருங்க, எல்லாத்தையும் தாங்குவார். ஏன் எல்லாரும் ஒருவரே தாங்கணும் ஒரு கேள்வி கேட்டா உறவு வேணுமா? தாங்கணும். இட் இஸ் ஈஸி டு டேக் எனி ரிலேஷன்ஷிப். கருதுனே பரலோகம் வேணாம் ஒரே நிமிஷத்தில் முடிவு பண்ணிடலாம். குடிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவும் சொல்லலாம் இல்லையா? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவு பண்ணாங்க சொல்லாமே வேணும். எந்த எந்த வாழ்க்கை இப்படிதான் அவர் ஃபேமிலி லைஃப் ஆர் ப்ரொஃபஷனல் லைஃப் இல்லையா? நம்ம ஒரு வேலை வேணும்னா என்ன பண்ணுவோங்க, உயிரை கொடுத்து வேலை பார்ப்போம். கேட்டுதுண்ணே எப்படி பேப்பர் போடுறோன்னு வச்சுங்க, அல்லது போட்டோன்னு வச்சுங்க, நம்ம மைண்ட் செட் எப்படி யோசிச்சு பாருங்க. பேப்பர் போட்டதுக்கு அப்புறம் இவன் வேலை செய்யறானா வேலை செய்யலானே கண்டுபிடிக்க முடியாது. கேட்டுதுண்ணே அப்போ யோசிப்பான், என்னெல்லாம் லீவ் இருக்குது, எல்லாம் லீவ் எடு. கேட்டுதுண்ணே அப்ப என்ன சொல்றோம், நம்முடைய உறவுகள் நிலைத்து இருக்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல நமக்கு இருந்துங்க அதன் மீது வாஞ்சி இருக்கணும். இல்ல எனக்கு பரலோகம் இருக்குது நான் நம்புறேன், நான் அவர்கிட்ட போனா எனக்கு நன்மை கிடைக்கும் நான் நம்புறேன்னா அதற்குண்டான முயற்சியில கண்டிப்பா நான் எடுப்பேன். ஓட்ட பிரிக்கிறத பத்தி கவலைப்பட மாட்டோம். அதே மாதிரிதான் நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா கணவனோ மனைவியோ உறவு நல்லா இருக்கணும், நாங்க ஒன்னா சேர்ந்து வாழணும், அது எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்லது அப்படின்னு சொன்னா யாராவது ஒரு யார் வேணா ஆகட்டும் முயற்சி எடுத்தா தானே இந்த குடும்பம் நிற்கும். மாறி மாறி பார்த்துருந்தோம் வச்சு நீ செய்வியா நீ செய்வியா நீ செய்வியா நடந்துங்க கடைசியில் பசங்க செய்ய முடியாம போயிடும். அப்போ என்ன சொல்லலாம், ஏன்னா மற்ற எல்லா ரிலேஷன்ஷிப்பும் வேற, இந்த 2 ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங். ஒன்று நமக்கும் தேவனுக்குள்ள உறவு, இன்னொன்று நமக்கும் குடும்பத்தில் இருக்கிற உறவு. இது ரெண்டும் பிரிக்க முடியாத உறவுகள். வேலை கரெக்டா? ஒரு ஃப்ரெண்டு போயிட்டா 2 கரெக்டுதுண்ணே. நான் நட்புலாம் இப்படி கிடையாதுங்க. அதுவும் இயேசு கிறிஸ்துவோடைய சீஷர்கள் என்ன சொன்னாராம், சிநேகிதர்னு சொன்னாராம். அந்த அளவு உங்களுக்கு பாண்டிங் இருந்துச்சு. கரெக்டா? அப்ப வேற அப்படிதான் சொல்லுது. அப்ப என்ன சொல்றா, முதல்ல நமக்கு அந்த விசுவாசம் இருந்தா கண்டிப்பா என்ன சூழ்நிலை வந்தாலும் நம்ம முயற்சி செய்வோம். ரைட்டா? 3வது எதிர்ப்புகள் இருந்துச்சா, அங்க இறங்கின உடனே அந்த பர்பஸ் சால்வ் ஆச்சு. உங்களுக்கு தெரியுமா? அதாவது இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தாரோ அந்த நோக்கத்தை சால்வ் பண்ணிட்டார். மார்க் எழுதின சுவிசேஷம் நீங்க பாருங்க, 2ஆம் அதிகாரம் கேட்காமே செஞ்சார் அந்த வார்த்தையை. மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் எஸ் 5ஆம் வசனம். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, நல்லா பாருங்க, விசுவாசம் யாருடையது? திமிர்வாதக்காரன் தான்
தூக்கின்னு வந்தா பாரு 4 பேர் அவந்து. அவர் விசுவாசத்தை கண்டு ப்ளூரல்ல பேசுறாரு. திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. தேடினது என்னமோ பூமிக்குரிய காரியத்துக்கு தான், சரீர பிரகாரமா ஈச்சலாமான்னு யோசிச்சாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. எப்பொழுது we are blessed with a spiritual blessing, நல்லா ஞாபகம் வச்சுங்க, physical blessing is at hand followed by, நம்ம அதை கவனிக்கிறது கிடையாது. அப்போ இங்க நீங்க பார்க்கிற போது இந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் அங்க எதிர்ப்பு ஸ்டார்ட் ஆயிடுது. என்ன எதிர்ப்பு ஸ்டார்ட் ஆகுதுங்க? வேதபாரகர்கள் நியாயசாஸ்திரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க? யார் இவரு பாவத்தை மன்னிக்கிறன்றாரு, இவருக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தா? அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? ஆமா. வேதபாரகர்கள் சிலர், இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே என்று இவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இறுதியில் இருந்துங்க சிந்தித்துக் கொண்டிருந்தார். மனசில் நினைச்சுட்டு இருந்துங்க, இவரு தான் தெரியும், இவர் யாரு? அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இறுதியில் இப்படி சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார் என்று உனக்கு சொல்வேன் என்றார். எடுத்துக்கொண்டு அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு ஒரு காலம் இப்படி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அப்ப என்னன்னா, அங்க குற்றம் சொல்வதற்காகவும் எதிர்ப்பு சொல்வதற்கு ஒரு கூட்டம் இருந்துச்சா? நம்மளை சுத்தி நம்மளை எதிர்க்கிறதுக்கு, நம்முடைய என்னதுங்க, நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை என்னதுங்க சேர விடாம இருந்துங்க இருப்பதற்கு, தேவனுக்கு நன்மையை பெற்றுக் கொள்வதற்குங்க இருக்குமா? 2025 சும்மா சொல்றேன், கோபப்படக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க. சும்மா சொல்றேன். அப்பதான் என்ன பண்ணுவாங்க? ஒருத்தங்க நம்ம வாயை பிடுங்குவாங்க. அப்ப நினைச்சுக்கணும், சாத்தான் வந்துருச்சு. சாத்தான் தனியானதுங்க, கருப்பானதுங்க வந்துனதுங்க நிக்காது. நம்முடைய கணவனா இருக்கலாம், நம்முடைய மனைவியா இருக்கலாம், நம்முடைய தாயா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளா இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரனா இருக்கலாம், ஏத்து வீட்டுக்காரனா இருக்கலாம், வண்டியில போகும்போது இருந்துங்க எவனா சாத்தான் எந்த வகையில வருவான். இதுங்க then how it is check. அப்போ என்னங்க, யாராவது நம்ம வாயை புடுங்குன்னு நினைச்சுக்கணும். நம்ம என்னங்க வீழ்த்துவதற்காக வந்திருக்கிறான். ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன் கவனமா இருக்கணும்? நான் இயேசு கிறிஸ்து கிட்ட போகணும் இல்லையா? நாம் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் கண்டிப்பா என்னதுங்க சோதிக்கப்படுவோம் இல்லையா? அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். 1 பேதுரு 1:7. உங்கள் விசுவாசம் அதை பாருங்க சோதிக்கப்பட்டு. அப்ப சோதிக்கப்படுமா? சோதிக்கப்படும். அப்போ நீங்க கர்த்தரிடத்தில் போவதற்கு பல தடைகள் வருமா? பல தடைகள் வரும். அதெல்லாம் தாண்டி இப்படி உங்களை புல் பண்றது நிறைய பேர் இருப்பாங்களா? நிறைய கமெண்ட் பண்றது நிறைய பேர் இருப்பாங்களா? நிறைய பேர் நிறைய காரியங்களை சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க. இதெல்லாம் அவர்கிட்ட இருந்துங்க நீங்க நன்மை என்னதுங்க வாங்கிக்க முடியாது. அப்போ இங்க நாம் கடை பார்க்கிற விஷயம் என்னன்னா, எந்த நோக்கத்திற்காக வந்தார்களோ அந்த நோக்கம் என்னதுங்க அவர் அடைந்தார்கள். படுக்கை எடுத்துட்டு இருந்துங்க போ அப்படின்னு அவருக்கு சொல்லப்படுகிறது. கடை அதுக்காக இருந்துங்க வந்தாங்க. ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட் என்னதுங்கன்னா முதல் அவருக்கு ஆசீர்வாதம் இருந்ததுமா உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. இதே ஸ்டேட்மெண்ட் தான் இருந்துங்க சையைட்டின்னு சொல்றாரு. இன்று நான் உன்னோடு கூடாதுங்க பார்த்தா போறோம்னு நினைச்ச மனுஷனுக்கு இருந்துங்க அவர் சொல்றாரு, வா இன்னைக்கு உங்க வீட்டுல தான் சாப்பாடுன்றாரு. அப்போ நம்ம இன்னைக்கு பாடம் என்ன தெரியுமா? நீங்கள் உங்களுடைய தேவனிடத்தில் நன்மையை பெற்றுக் கொள்வதற்காக உங்களுடைய விசுவாசத்தை நீங்க எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்றீங்க? ஹவு டு யூ டெமான்ஸ்ட்ரேட்? unless until you demonstrate your faith. இல்லையா? ஆதியாகமம் 22 முடிச்சிடுறேன். ஆதியாகமம் 22 12 அந்த வார்த்தையை நீங்க கவனிச்சு பாருங்க. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே,
கை வெட்டுறதுக்கு இல்லையா? அடுத்த வசனம் தான் அது இல்லையா? அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறேன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். எப்பொழுதுங்க? கையில தூக்குனதுக்கு அப்புறம் தான். மேல கொண்டு வந்தோடனே சொல்லல, பலிபீடம் கட்டினதுக்கு அப்புறம் சொல்லல, பையனை கட்டினதுக்கு அப்புறம் சொல்லல, படுக்கையில வச்சதுக்கு அப்புறம் சொல்லல. எங்க வேணாலும் மனசு மாறி இருக்கலாம். அவரு தூக்கிட்டார், மனுஷன் வெட்ட போறாரு, இப்ப சொல்றாரு ஸ்டாப் அப்படின்றாரு. அப்ப சொல்றாரு, இப்போது அறிந்திருக்கிறேன். யுவர் ஃபெய்த் ஹஸ் டு பி ஆல்வேஸ் டெமான்ஸ்ட்ரேட்டட். உங்களுடைய விசுவாசம் கிரியையில இல்லை என்று சொன்னால் அதனால தான் இருந்துங்க இவர் இஸ் தி ஃபாதர் ஆஃப் ஃபெய்த். இல்லையா? நமக்கு பத்தி பெரிய விசுவாசி ஆனோம், ஒரு கஷ்டம் பட முடியாது. இல்லையா? பட் we call ourselves we are the children of God. What we are doing? என்ன பண்றோம்? காலைல வேலைக்கு போவோம், சாயங்காலம் வருவோம், சாப்பிடுவோம், தூங்குவோம், அப்புறம் திரும்பி காலைல ஏஞ்சி போவோம், சாப்பிடுவோம், தூங்குவோம். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போடுவோம் பிரதர். கருதுனே, unless until we demonstrate our faith we cannot receive anything from God. Always there will be problems. உங்களை சுற்றி தடைகள் இருக்கதான் செய்யும். A faithful door for you. விசுவாசம் உள்ள கதவை உங்களுக்கு இருந்துங்க, நீங்கள் தேடினால்தான் நீங்க கண்டடைவீர்கள். அப்போ 2025 வாய்ப்புகள் இருந்துங்க, சில டைம் இருந்துங்க அதுவா வரும் இல்லையா? சில டைம் இருந்துங்க ஓட்ட பிரிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். நீங்க ஓட்ட பிரிச்சிங்கன்னா இருந்துங்க ரெண்டு நன்மையும் கிடைக்கும். ஆவிக்கு ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்கும், பூமிக்கு ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்கும். இப்ப அங்க சீர்நரங்கிட்டு போயிடலாமா? ரைட். அது முடிச்சு போகும்போது கலெக்ஷன் பண்ற டைம். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, பாருங்க இவ்வளவு நேரம் ஐயா செய்தி பெரிய ஆசீர்வாதங்கள் இப்பெல்லாம் நம்ம கடந்து போறோம் தெரியுமா? யாருக்கு நஷ்டங்க? ஆர்கனைசர் இதை சொன்னாங்கன்னா பாருங்க, அவர் சுகப்படுத்த வந்தாங்க, விசுவாசத்தோடு வந்தாங்க, ஓட்ட சுகம் அடைஞ்சிட்டாங்க, 4 பேர் போயிட்டாங்க, எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, எல்லாரும் தேவனை மேம்படுத்துறாங்க. கரெக்டா? திமிர்வாத யாருக்கு கஷ்டம்? வீட்டுக்காரனுக்கு கஷ்டம் இல்ல, ஓட்ட பிரிச்சுட்டாங்களே, திரும்பி எல்லாம் கிளம்பி போயிடுவாங்க. நீங்களா வந்தீங்க, இந்த சம்பவத்தை மறக்க முடியாது. பாருங்க, இப்படி கூட பேசலாம் போல கடனை கலெக்ஷன் பண்றதுக்கு. சரி, அப்போ 2025 வாய்ப்புகள் அவர் நமக்கு கொடுப்பாருங்க. சில சமயங்கள் வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். உங்களுடைய விசுவாசம் வெளிப்படுத்தப்பட வேண்டும். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அப்போ தேவன் முதல்ல கொடுக்கிறது நமக்கு ஆல்வேஸ் he gives spiritual blessings. In addition to that we always receive physical blessings also. அப்படிப்பட்ட பிள்ளைகளா இருப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.